இன்றைக்கி ஒரு சூப்பரான ஈஸியான டிஷ் பண்ண போகிறேன். இங்கிலீஷில் அதுக்கு கிங் மேக்ரல்னு பேர். வேறு ஒன்றும் இல்லை, நெய்மீன் கருவோட வச்சு ஒரு தொக்கு பண்ண போகிறேன். கிளாஸ் உடச்சிடலாமா? ஒரு வழியாக கிச்சனுக்குள்ளே வந்தாச்சு. இந்த நெய் மீனை துண்டு துண்டாக வாங்குறதுக்கு பதிலாக தண்டு தண்டாக வாங்கிட்டு வந்துடுறேன். கிலோ மட்டும் 1200 rupees. ஹாட் வாட்டரில் ஒரு 15 minutes வேக வச்சுருங்க. ஒரு 70 to 80 ml ஆயில் நான் ஊற்றிக்கிட்டேன். அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆயில் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் கடுகு, வெந்தயம், அப்புறம் உரிச்சு வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை போட்டுருங்க. லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கணும். அப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த க்ரீன் சில்லியும் கார்லிக்கும் கொலாபரேட் பண்ணி போட்டுருங்க. சும்மா அனல் பறக்க வதக்கணும். ஒரு 2 ரெட்டிஷான தக்காளியை புடிசாக கட் பண்ணி போடுங்க. அப்படியே ஒரு நிமிஷம் வதக்கி விடுங்க. நவ் புளி இன்சைட் த வாட்டர். அப்படியே பட்டு படாத மாதிரி டர்மரிக்கு, பட்டு படாத மாதிரி பெப்பரு, பட்டு படாத மாதிரி ஒரு சால்ட்டே போட்டுருங்க. ஃபாலோட் பை கொரியாண்டர் பவுடர், தென் சில்லி பவுடர். இதெல்லாம் சேர்த்து போட்டதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதக்கி விட்டுருங்க. மூடி வச்சுட்டு ஆவி பிடிச்சி வரும்போது ஒரு 150 ml வாட்டர் ஊற்றிருங்க. திருப்பி மூடுங்கள், திறங்கள், டைகர் வாட்டரை ஊற்றுங்கள். அப்படியே தகன்னு செவப்பாக மின்ற வரைக்கும் வதக்கி விடுங்கப்பா. அப்புறம் கருவாடு துண்டை எடுத்து அப்படியே டிப் பண்ணாத மாதிரி ஒவ்வொன்றா மேலாப்பில் போட்டுட்டு தாறுமாறாக கிண்டாதீங்க, மெதுவாக கிண்டுங்க. கருவாடு உடஞ்சா நான் பொறுப்புள்ள. அகைன் க்ளோஸ், அகைன் ஓப்பன். 5 minutes வேக வச்சேன். அப்புறம் கருவேப்பிலை மேலாப்பில் போட்டுட்டு கருவாடு உடையாமல் கிண்டவும். ஆனதுக்கப்புறம் அப்படியே அந்த கன்சிஸ்டன்சி அப்படியே ரெட்டிஷாக வரணும். அப்படியே ப்ரௌனு ரெட்டு கலந்த மாதிரி இருக்கணும். முடிஞ்சுது. தனி பவுலில் எடுத்து வச்சுக்கிட்டேன். கொத்தமல்லியை மேலே போட்டுட்டேன். மீதி பண்ணி வச்சுருந்த கிரேவியை எனக்கு விட மனசு வரலைங்க. அதனால் பெரட்டிட்டேங்க வெள்ளை சாதத்தில். கடிச்சுக்கு அப்படி மேலாப்பில் மிளகா வச்சு அப்படியே சர்வ் பண்ணிங்கன்னா நீ தாண்டா ராஜா. இது கர்ட் ரைஸ்க்கும் ஒயிட் ரைஸ்க்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.